ஓகே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது உலகின் பிரதானமான நதிகளை பற்றி. உலகின் பிரதானமான நதிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் முதலாவது குறிக்க வேண்டியது என்று கேட்டா மெக்கன்சி நதி. முதலாவது எதுன்னு கேட்டால் மெக்கன்சி நதியை நாம் குறிக்க போறோம். Right. யாருக்காவது மெக்கன்சி நதி தெரியுமா? ஏல்கார் யாராவது சொல்லுங்க. மெக்கன்சி நதி தெரியுமா? அப்ப நதி குறிக்கிறதுக்கு என்ன நிறத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் பிள்ளைகள்? லைட் நீலம். நீல நிறம் சார். நீலம். Yes, நீல நிறத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ஓகே, நதிகள் குறிப்பதற்கு நாங்கள் நீல நிறத்தை பயன்படுத்துவோம். அப்ப நாங்கள் நதியை எப்படி குறிச்சு எழுதுவோம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் ஒன்று தந்தேன். நான் எப்படி எழுதுவோம் குறிச்சு? நம்பர் போடுறோம். அந்த நதியின் போக்கிலையும் எழுதலாம், அம்புகுறி காட்டியும் என்ன செய்யலாம்? எழுதலாம் என்ன? அப்ப உங்க எல்லாருக்குமே கனடான்ற நாடு தெரியும், ஐக்கிய அமெரிக்கான்ற நாடு தெரியும், மெக்சிகோன்ற நாடு தெரியும். இதுல கனடான்ற நாட்டுல நாங்கள் அலாஸ்கா இந்தியாவோட ஒரு துண்டம் கிடக்குது பிள்ளைகள். இது அலாஸ்கான்றது வந்து அமெரிக்கான்ற இன்னும் ஒரு பக்கத்து விட்டு காணியும். Right? இந்த அலாஸ்காவுக்கு கிழக்கு பக்கமா கனடான்ற நாட்டுல நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா, இங்க அப்படி இழுத்து குறிச்சு கொள்ளுங்க, மெக்கன்சி நதி. ஒரு குட்டி நதி ஒன்று, இதுல மெக்கன்சி நதி. Right? இதுல ஒன்று ரெண்டு போட்டுக்கொள்ளுவோம். மெக்கன்சி நதி. இது சரியா? நீங்களும் இலக்கம் தான் போட வேண்டி வரும். என்ன ஃபுல்லாவே எல்லாம் டைப் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இலக்கத்தை போட்டுக்கொள்ளும். ஒன்று ரெண்டு போட்டுக்கோனீங்கன்னா சரி. ஒன்று மெக்கன்சி நதி. சரியா? இல்ல கதைங்க. ஓகே சார். ஓகே சார். இதுல ஒரு ஒரு வன்மை தான் உள்ள. இதுல ஒன்று ரெண்டு பிள்ளைகள் கேட்கிற வேண்டும் கேட்டா புத்தகம் இருக்கா சார், நீங்க கொடுத்த புத்தகம்னு சொல்லி. நான் வந்து இது புக் கொண்டு பப்ளிஷ் பண்ணான் பிள்ளைகள், அந்த புத்தகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். அது அந்த புத்தகம் எடுத்தாக்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதோட உங்களுக்கு ஏழ்காரங்க ரெண்டு படிச்சு கொண்டு இருக்கிறாங்களும் இந்த கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க ரஃபார் வேர்ல்ட் மேப்பை வண்டி குறிக்க வேண்டியதான். Right. அப்ப இதுல கவனிங்கோ. அடுத்து ரெண்டாவது ஓஃப் நதி என்ற ஒரு நதி இருக்கு. ஓஃப் நதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல பாருங்க, ஒரு யூரல் மலை கீறினாங்க. இந்த யூரல் மலைக்கு பக்கத்துல நாங்கள் இங்க வேண்டாம், நாங்கள் வட அமெரிக்காவில் இருக்க நதிகளை முதல் குறிச்சிட்டு அப்புறம் இங்க வருவோம் என்ன. அதே போல பாருங்க பிள்ளைகள், இன்னும் ஒரு நதி இருக்குது உங்கள்ட்ட. ரைட். யூக்கன் என்ற ஒரு நதி இருக்குது. இந்த அலாஸ்காவுக்குள்ள நாங்கள் இப்படி கீறினோம்டா அதுக்கு போட்டுக்கொள்ளுங்கோ யூக்கன் என்ற நதி. இது 21வது நம்பர், பக்கத்தை 21 எழுதும். வட அமெரிக்காவில் இருக்க நதிகளை ஃபுல்லா குறிப்போம். யூக்கன் என்ற நதி. டைப் பண்ணியே விட்டுருக்கிறோம். ஸோ யூக்கன் ரிவர், மெக்கன்சி ரிவர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் யூக்கன் ரிவர். சார் இந்த நதியோட நம்பர் சார். 21. தேங்க்யூ. Right. And third one, Columbia River. Columbia River is located in America. Right. அதாவது கொலம்பியா நதி வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அமெரிக்காவில் இருக்கு பிள்ளைகள். இதுல நீங்கள் அப்படி ஒரு கோடை போட்டு கொள்ளுங்க. மியூட் பண்ணி கொள்ளணும். இதுல ஒரு கோடை போட்டு கீறி கொள்ளுங்க பிள்ளைகள், கொலம்பியா ரிவர். ரைட். இப்போ நான் போட்டது 27ஆம் நம்பர் போடுவீங்க இதுல. 27, நம்பர் 27, கொலம்பியா ரிவர். நீங்க எழுதுறதுக்கு இடங்க ஆனாலும் பட் ரஃபா நீங்க வீட்டை பயிற்சி செய்யக்கல எழுதி பழகணும். The first one is Mackenzie River, second one Yukon River, third one is Columbia River. தமிழ்ல மெக்கன்சி நதி, யூக்கன் நதி, கொலம்பியா நதி.
மெக்கன்சி கனடாவில் இருக்குது. யூக்கன் அமெரிக்காவுடைய அலாஸ்காவில் இருக்குது. அதே மாதிரி கொலம்பியா, அதுவும் அமெரிக்காவில் இருக்கு. அடுத்தது கொலராடோ நதி. அடுத்தது எங்க உரிமை கேட்டா இந்த கலிபோர்னியா வளைகுடாண்டி இவிடத்தை சொல்லுவோம் இல்லையா. இந்த கலிபோர்னியா குடாவால அப்படியே திருப்பி கொண்டு வாங்கோ. இதை நாங்க சொல்றது right? கொலராடோ நதியை சொல்றது கொலராடோ நதி. சார் 26. 26. எஸ். சரி, அடுத்தது போமா. ஓம் சார். Right. அடுத்தது வாங்குவோம். மிசூரி மிசிசிப்பி நதி என்ற ஒரு நதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிசூரி மிசிசிப்பி நதி. Right. ஒரு விஜய் படத்துல ஒரு பாட்டும் வரும், அந்த பாட்டு மிசூரி மிசிசிப்பின்னு சொல்லி. ஸோ மிசூரி மிசிசிப்பி நதி எங்க இருக்குன்னு கேட்டா இந்த மெக்சிகோ வளைகுடாவுல இதுல ஒரு பெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க இவடத்த. ரைட். இந்த பெண்டுக்கு கொஞ்சம் மேற்கு பக்கத்துல அப்படியே ரெண்டு கிளை நதியில போடுவீங்க. ஒரு கிளை நதி, ரெண்டாவது கிளை நதி. ஏன்னா மவுசால கொஞ்சம் குதிரை கடினமா இருக்குது. ரைட். ரெண்டு கிளை நதியா பிரிச்சுக்கிறோம். ரைட். ஒன்றை சொல்றது மிசூரி என்று, ரெண்டாவது சொல்றது மிசிசிப்பி என்று. ரெண்டையும் சேர்த்து மிசூரி மிசிசிப்பி நதி என்று சொல்லுவோம். சொல்லலாம் ஈஷா. சார். ரைட். அடுத்ததுக்கு வாங்க பிள்ளைகள். இதுல வட அமெரிக்கால முக்கியமான நதிகள் எல்லாத்தையும் நாங்கள் குறிச்சிருக்கிறோம். ஓடுறாவே ஒரு கண்டங்கள் வாரியா வரும். அடுத்து இன்னும் ஒரு மிசூரி மிசிசிப்பி நதி பிள்ளைகள் அஞ்சாவது நதி. ஸோ நம்பர் 5 மிசூரி மிசிசிப்பி இஸ் நம்பர் 5. Then you can see here, this is the Great Five Lakes என்று சொல்லுவோம். அது ஐம்பெரும் ஏரிகள் சொல்லி சொல்லுவோம். சுப்பீரியர், மெக்சிகன், ஹியூரன், ஈரி, ஒன்டாரியன் சொல்லி 5 பெரிய ஏரிகள் இருக்கு. கனடாவையும் ஐக்கிய அமெரிக்காவையும் பிரிக்கிறது. இந்த ஐம்பெரும் ஏரிகள்ல ஒன்றுலதான் நாங்கள் பார்க்கிற இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கு. ரைட். இதுல இவடத்தை பாருங்க, ஆல்ரெடி கீர்னவடியே கிடக்கு ஒரு நதி உண்டு. அந்த நதி தான் என்னன்னு கேட்டா right. இதுல பார்த்துக்கொள்ளுங்க, சென்ட் லாரன்ஸ் நதி. என்ன நதி? சென்ட் லாரன்ஸ். எஸ். அப்படியே கொள்ளுங்க, சென்ட் லாரன்ஸ் நதி. மவுசாலுங்கிற பெரிய இடத்துல சென்ட் லாரன்ஸ் நதி.
சரியா பிள்ளைகள்? அதுவும் போனா அடுத்து நாங்கள் இப்ப தென் அமெரிக்காவுக்கு வாங்க கீழே. தென் அமெரிக்காவில நான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், பிறகு விடைக்கு வருவோம். தென் அமெரிக்காவில காணப்படக்கூடிய மிகப்பெரிய நதி? அமேசான் நதி. ரைட், வெரி குட். அமேசன் நதி. Right. அமேசன் நதி தான் தென் அமெரிக்காவில பெரிய நதி. உலகின் மிகப்பெரிய நதி எது? நைல் நதி. நைல் நதி உலகத்துல மிகப்பெரிய நதியாக இருக்குது. Right. அப்ப அமேசன் நதியை சொல்றது உலகின் மிகப்பெரிய அகலமான நதின்னு சொல்றது. அதாவது வைரஸ் ரிவர், அதாவது அகலமான நதி. ஏன்னா நிறைய மியாந்தர் வளைவுகளோட நிறைய அகலமானதாக இருக்கும், நிறைய சுருள் சுருளா இருக்கும் அந்த நதி. ரைட். இப்ப நாங்கள் பிறகு உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு சந்தர்ப்பங்கள் கிடைக்கல சில வீடியோக்கள் காட்டுறது வளமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். ஸோ நான் முதலாவது குறிக்க போவது என்ன கேட்டா பிள்ளைகள், இந்த அமேசன் நதி. அமேசன் நதியை எப்படி கீறிக்கொள்ளுங்க, நிறைய கிளை நதிகள். அமேசன் நதி பெரும்பாலும் ஒரு 16 நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஓடுது. 16 இதுல இருக்க குட்டி குட்டி நாடுகள் எல்லாத்துக்குள்ளேயும் தொடர்புறதா இருக்கு. ரைட். அவ்வளவுக்கு அமேசன் நதி வந்து பெருசு. அமேசன் நதி எங்க ஊத்தெடுக்குது? அது ஊற்றெடுக்கிறதுன்றது நாங்க சொன்ன மாதிரி ஒரு மலைப்பகுதி இல்ல. இங்க பாருங்க, அந்தீஸ் மலை தானே இங்கால இருக்கு மேற்கு பக்கம். ஓ சரி. எஸ், அந்தீஸ் மலை தொடர் பகுதிகள்ல இருந்து ஊற்றெடுக்கும். அமேசன் நதியா, ரைட். அதுக்கு எத்தனை நம்பர்னா 10ஆம் நம்பர் போட்டுக்கொள்வீங்க. அடுத்தது பிள்ளைகள், இங்க வாங்கோ கீழே அர்ஜென்டினா. இப்ப இது வந்து நாங்கள் பிரேசில்ல தான் இந்த நதியை குறித்து நாங்கள் பிரதானமா இந்த அமேசன் நதியை குறித்து இந்த நாடு என்னன்னு கேட்டா பிரேசில். இந்த பெரிய நாடு பிரேசில் ஏற்கனவே காய்ச்சினாங்க. கீழே இருக்கிற இந்த பெரிய நாட்டை சொல்றது அர்ஜென்டினா. ரைட். இந்த அர்ஜென்டினாக்கும் பிரேசிலுக்கும் இடையில ரெண்டு மூணு குட்டி நாடு கிடக்கு, பராகுவே உருகுவே என்று ரெண்டு நாடு கிடக்கு. ரைட். இப்ப இந்த பராகுவே என்ற நாட்டுக்கு பக்கத்தால் அப்படியே ஓடிக்கொண்டு போய் உருகுவே என்ற நாட்டுக்குள்ளால் அப்படியே போகுது. சோ இதை சொல்றது என்று கேட்டால் பரானா பராகுவே நதி என்று சொல்றது. Right. பரானா பராகுவே நதி சொல்லிக் கொள்ளுங்க. அது எத்தனை நம்பர்? 12ஆம் நம்பர். பரானா பராகுவே நதி. அப்புறம் வகுப்பு முடிஞ்ச அப்புறம் நான் குரூப்ல போடணும் பள்ளியில. அதாவது மேப்பிங் கிளாஸ் கண்டு இருக்கிறார்கள். மேப்பிங் கிளாஸ் குரூப்ல எனக்கு கீறின படத்தை கலர் அடிச்சதை அப்படி எனக்கு போடணும். அஹ் அப்படி செய்தா மட்டும்தான் பிரயோசனம் இந்த கிளாஸ், இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. சார் மேப்பிங் கிளாஸ் யாராவது குரூப் உங்களுக்கு தனிப்பட்ட விளங்க இல்லையா? தனிப்பட்ட முறையில் அனுப்புங்களேன், அதை இன்னும் பெட்டர். தனி வளமே அனுப்புற மாதிரி தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. அதுல உண்மையிலேயே அனுப்புறது எனக்கு ஒன்று ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான். யாருன்னு கேட்டா ஜுவாகரன் அப்படியான பிள்ளைகள் ஒன்று ரெண்டு பேர் தான் எனக்கு அனுப்புறது. மற்றொருத்தரும் கீறாங்களா இல்லையா தெரியாது. ரைட். அம்மா அப்பா ஆம்பிள்ள படிக்குதுன்னு பார்த்தோன்னு இருக்க போயிடும். வகுப்புலயே வடிவா கீறி கீறி படிச்சிடலாம். எனக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, திருப்பி இருந்து. ரைட். அடுத்தது
இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி கேட்டா ஐரோப்பா கண்டத்துக்கு வர போறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஐரோப்பா கண்டத்தை தெரியும் என்று நம்புறேன். இதுக்கு பேர் ஐரோப்பா கண்டம். இது தெரியும் தானே எல்லாருக்குமே? ரெண்டு பார்த்தனால தானே. ஓ சார். இந்த ஐரோப்பா கண்டத்துல நாங்கள் முதலாவது இப்ப ஹிஸ்டரி ஏல படிக்கிறார்கள் அதை குறிக்க தெரிஞ்சிருப்பினோம். அதே நேரம் மெட்டாக்களும் கட்டாயம் இதுல இருக்கிற பகுதிகளை தெரிஞ்சு வச்சிருந்தே ஆகணும் நதிகள். Right. இப்ப பார்க்க போன வேண்டாம் முதலாவது நாடுகள் இருக்கா பட்டு பட்டுன்னு தெரிஞ்சு கொண்டு போவோம் வேண்டாம் ஈஸியா இருக்கிறதுக்காண்டி முதலாவது இதுல பாருங்க ஐபீரிய குடாநாடுன்னு சொல்லுவோம். இந்த முனையில இருக்கிற இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஐபீரிய குடாநாடுன்னு சொல்லுவோம். முன்னுக்கு இருக்கிறது வந்து போர்த்துக்கல், ரெண்டாவதா இருக்கிறது இஸ்பானியா, மூன்றாவதா இருக்கிறது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு இருக்கிற பெரிய நாடு ஜெர்மனி, அதுக்கு பிறகு போலந்து, அதுக்கு பிறகு மொண்டினீக்ரோ. ரைட். இங்க வந்து வந்து பார்த்தோம்னா அயர்லாந்து, அதுக்கு மேல குட்டியா இருக்கிறது வட அயர்லாந்து, அதுக்கு மேல இருக்கிறது பெரிய பிரித்தானியா, மேல வந்தவன் சொன்னா நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து, எஸ்தோனியா, லத்வியா, லிதுவேனியான்னு சொல்லி இதுல ஒரு மூன்று நாடு. நான் சொல்றது டப்பன் இன்றைக்கு விளங்காது. ஒரு நாளைக்கு குறிப்போம் யூடியூப்ல நீங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோ பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. நாடுகளும் குறிப்பம் தானே. அப்ப நான் கொஞ்சம் டீட்டெயிலா அதெல்லாம் கதை கண்டங்கள் வேறியானா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கீழே வாங்கும் இந்த மத்திய கடலுக்கு மேல இருக்கிற சப்பாத்து கால் மாதிரி இருக்கிற இந்த நாட்டை சொல்றது இத்தாலி. இத்தாலிக்கு மேலே ஒரு நாடு இருக்குது குட்டியா சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவோம். சுவிஸ் கண்டு சொல்லிடுவோம் கிடையாது. ரைட். சுவிஸ் சூச்சி கண்டு நம்ம விசேஷ இடங்கள்ல சும்மா நக்கல் காண்டி. சோ இந்த சுவிட்சர்லாந்து, அதுக்கு அடுத்து ஹங்கேரி, அதுக்கு பிறகு அப்படியே ரோமானியா, சாரி, ஹங்கேரி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ருமானியா அண்டு வரும். அப்படியே நாடுகள் கீழே ஓடுறேன் இங்க வரும். நாலு நாடு இப்ப நான் கோடு ஓடுறேன் கிடக்கு அப்படியே. இப்படியே வந்து இதுல ஒரு கடல் கிடக்கு. இந்த கடல்ல வந்து விழுகுது. இந்த கடல் என்னன்னு சொன்னான் போன கிளாஸ்ல யாருக்கா ஞாபகம் இருக்க முடியும்? ஈஜியன் கடல். இல்ல. என்ன கடல் பாய்ஸ்? சின்னவங்க சொல்லுங்கடா. வெரி குட். கருங்கடல். ரைட். பிளாக் சீன்னு சொன்னான். கலர் கலரா மூன்று கடல் சொன்னான். மேல இருக்கிறது ஒயிட் சி வெண்கடல் என்று சொன்னான். கீழே இருக்கிறது ரெட் சி செங்கடல் என்று சொன்னான். இதுல இருக்கிறது கருங்கடல், இடையில இருக்கிறது கருங்கடல் என்று சொன்னான். அப்ப இந்த கருங்கடல்ல வந்து விழுகிற இந்த நதியை சொல்றது பிள்ளைகள் இப்ப நான் கோடு கறி விட்டுருக்க இந்த நதி டேன்யூப் நதி என்று சொல்லுவோம். டேன்யூப் சொல்லி இருக்கும். நம்பர் 11 டேன்யூப் நதி. இந்த டேன்யூப் நதி வந்து நாலு நாட்டுக்குள்ளால வருது அப்படியே. டேன்யூப் ரிவர். ரைட். குறிச்சு கொள்ளுங்க. நம்பர் 11. நாடுகள் படிச்சுட்டு இது வந்திருக்கலாம் தான். பட் பரவாயில்ல. அப்புறம் எக்ஸாமுக்கு தேவையானதால முன்னுக்கு இந்த இதுகளை குறிச்ச வேண்டாம் அவங்க எக்ஸாமுக்கு வரும். ரைட். அடுத்தது பிள்ளைகள் ஒரு குட்டியா ஒரு நதி குறிக்க போறோம். இங்கிலாந்துல லண்டன் நகரம் எந்த நதி கிட்ட ஓடுதுன்னு கேட்டா தேம்ஸ் என்ற நதியோட ஓடும். அதாவது தேம்ஸ் நதி கிட்டத்தான் எது இருக்குதுன்னு கேட்டால் இந்த லண்டன் நகரம் இருக்கு. இப்ப இலங்கையில தியவன்ன ஓயாக்கு பக்கத்துல இலங்கையினுடைய பாராளுமன்றம் இருக்கிற மாதிரி. ரைட். அதே மாதிரி மகாவலிஹங்கை பக்கத்துல பெர்தனியா யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி. இப்ப ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதே ஸ்டைல்ல தான் இலங்கையில பேராதனை பல்கலைக்கழகத்தை கட்டி இருக்கிறாங்க. தெரியுமா யாருக்காவது? தேம்ஸ் நதிக்கு அந்த பக்கத்துல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியும் தேம்ஸ் நதிக்கு இந்த பக்கத்துல மற்ற சகல ஃபேக்கல்ட்டியும் கட்டினாங்க. அதே போலதான் இலங்கையிலையும் சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்ன செய்தார் கேட்டால் மகாலிஹங்கை என்ற மற்ற பக்கத்துல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை தனியே கட்டி கொண்டு இந்தியாவில் பக்கத்துல முழு ஃபேக்டரியை கொண்டு கட்டினார். நீங்க கொஞ்சம் வளர்ந்த அவரு முழு ஃபேக்கல்ட்டியை கொண்டு கட்டினார். நீங்க கூட படிப்பீங்க. ரைட். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க அது அப்புறம் வளர்ந்தா கொஞ்சம் படி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள்
தேம்ஸ் நதி குறிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கு குட்டியார் நதியா கணக்க நீட்டி இலங்கு இந்த படத்துல சின்ன தான் வரும். இவ்வளவுதான். Right. சாரி, தேம்ஸ் நதி. அப்ப தேம்ஸ் நதியில என்ன நகரம் இருக்குன்னு சொன்னான்படியே லண்டன். லண்டன் நகரம். Right, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது ஜிகே கொஸ்டின். ரைட், அடுத்தது. அடுத்த நாங்கள் இன்னொரு நதி குறிக்க போறோம். கீழே இருக்கிற இந்த நாடு சொல்றது பிரான்ஸ் என்று பிள்ளையன். இந்த பிரான்ஸ் என்ற நாட்டுல சின்னதா ஒரு கோடு போட்டி வடம் வரைக்கும் போட்டு கொள்ளுங்க. சைன் நதி என்னோட குறிப்பீங்க. இது 25ஆம் நம்பர்ல எனக்கு உங்களுக்கு சைன் நதி, சீன் நதி என்றும் தந்திருப்பாங்க. சீன் நதி என்றும் இருக்கு. பேப்பர்ல சீன் நதி என்று வறுமை இருக்காரு சில நேரம். சைன் நதி அல்லது சீன் நதி. நம்பர் 25, சீன் ரிவர் ஓ சைன் ரிவர். சீன நதி இல்லையா சார்? இல்ல இல்ல, சீன நதி என்று இங்க வரும். நீங்க ஊர்ல போய் அடிச்சு பார்க்க வேண்டியது அந்த பாயிண்ட். காரணம் என்னன்னு கேட்டா, பிளவுலையா படிக்கிறத விட ஆராய்ச்சி செய்து கொண்டு சரியானது படிக்கிறத போகவே பெட்டர். சீன நதின்னு சொல்லக்கூடாது, அது அப்படி ஒரு ஆப்ஷனே வராது இங்க ஐரோப்பாவில். ஐரோப்பாவில் அந்த பேர் வருமானு யோசிச்சு பாருங்க, கற்பனை. இல்ல சார். ரைட், சீன், சைன், அந்த பேரெல்லாம் நாங்க செட் ஆகும். அதே மாதிரி என்ன ஒரு நதி இருக்குது பிள்ளைகள் உங்களோட, நான் தெரியல உங்களுக்கு தந்திருக்க வாய்ப்பு இல்லையா நினைக்கிறேன். இதுல 30 நதியிலே இருக்காது. 31வது ஒரு இலக்கத்தை போட்டு எழுதி கொள்ளுங்க. ரைன் நதி எங்கன்னு கேட்டா இந்த அல்ப்ஸ் மலையில இருந்து உற்பத்தி ஆகி, அதாவது சுவிட்சர்லாந்துல தான் அல்ப்ஸ் என்ற மலை இருக்குது அன்று குறிச்ச நாங்கள். அப்படியே ஜெர்மனிக்குள்ளாலே ஓடுது. அதே போல நாங்கள் எங்க இந்த பிரான்சுக்குள்ளாலே ஓடுது. நீங்க பார்த்திருப்பீங்களே ரைன் நதின்னு சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா ரைன் நதி? ஓ சார், வேசர் நதிக்கு பக்கத்துல. அப்ப ரைன் ரிவர் வந்தது எப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல பாருங்க ஜெர்மனிக்குள்ளாலையும் போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெர்மனிக்குள்ளாலையும் போகுது, பிரான்சுக்குள்ளாலையும் போகுது. பிளஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஆல்ப் மலையில உற்பத்தியாகி பிரான்சினுடைய போர்டரோட போய் ஜெர்மனிக்குள்ளால போய் என்ன செய்யறது கேட்டா, இதுல கீறி காட்டுறது கொஞ்சம் கடினம் தான், பட் பரவாயில்ல, நெதர்லாந்துக்குள்ளால போய் விழும். ரைட், இதை சொல்றது படியல் காட்டுண்டா. அப்படியே பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் கீறினாச்சு. தெரியுதானே படியல்? சின்னவங்க 6ஆம் ஆண்டுக்காரர் பார்த்தா அதெல்லாம் தெரிவிக்கொள்ள இருக்கா. விளங்காட்டிக்கு மேப் உலகப்படுத்தின வீடியோ இன்றைக்கு அப்லோட் பண்ணிடுவேன், இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். திருப்பி இருக்கா அப்படியே பார்த்து அதெல்லாம் குறிக்கும், அவசரம் இல்லை. ரைட், இது சொல்றது ரைன் நதி. RHINE, ரைன். இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுதிக்கொள்ளுங்க. RHINE, ரைன். ரைன் ரிவர். நம்பர் 31 போடுங்க. தமிழ் மீடியக்காரர் 31, 31 போட்டு எழுதிக்கொள்ளும். ரைன் நதி, ரைன்னா ரெண்டு சொல்லி இன்னன்னா ரைன் நதி. ரைட், அது எங்கதே ஸ்டார்ட் ஆகுது, சுவிட்சர்லாந்துல உற்பத்தியாகி பிரான்சுக்குள்ளால போய் ஜெர்மனியை கடந்து நெதர்லாந்துக்குள்ள போய் விழுது. சொல்ற ரைட்டா? ஓ சார். நெதர்லாந்தினுடைய பழைய பெயர் தான் ஒல்லாந்து என்று கேள்விப்பட்டிருப்பேன். இலங்கைக்கு ஒல்லாந்தர்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாம் படிச்சிருப்பேன். அந்த ஒல்லாந்தினுடைய இந்திய பெயர் தான் பிள்ளைகள் என்ன, நெதர்லாந்து. அவையத்தான் சொல்றது டச்சுக்காரன் சொல்றது, டச்சு தேசம்னு சொல்றதும் அவங்கள தான். கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற நாட்டுல அதுவும் உண்டு. கடலுக்கும் நிலத்துக்கும் இடையில மதில் எல்லாம் கட்டி வச்சுக்காங்க, தண்ணி உள்ளுக்கு வராம இருக்கும். ஊர்ல போய் தேடி அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், நெதர்லாந்து தலைநகரத்தை நாங்கள் ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லுவோம். ரைட், ஜெர்மனியின் தலைநகரத்தை நாங்கள் பெர்லின்னு சொல்லுவோம்.
இப்படி நிறைய விஷயங்கள் ஜென்ரல் நாலேஜ்ல இருக்குது, படிப்பு பிறகு தேவைப்படும். ரைட். இந்த எல்லாத்தையும் நான் அழிச்சு கூட அடுத்தது வா. இதெல்லாம் சரியா? ஓ சார். அடுத்ததுக்கு வாங்கடா. ஏன் நாங்க குறிக்க போறது என்று கேட்டால், போ நதி, அது உண்மையிலே தமிழ்ல நாங்கள் போ நதி என்று தான் குறிப்போம். பட் போ நதி அது இத்தாலியில அப்படி அல்ப்மலையில இருந்து இத்தாலியை நோக்கி வார நதியோட குட்டி நதி ஒண்ணு இதுல போ நதி என்று. இல்ல இப்ப உதாரணமா நான் இந்த கீற நம்ப குறியில உங்களுக்கு கண்ணுக்கு வருதோ தெரியாது, பார்த்து சும்மா கீறிக்கோள் உங்க சிங்களா போ நதியா. ரைட். இதான் நம்ப குறியில ஹாண்டி விட்டுருக்கேன். போ நதி சின்ன நகரி கொண்டு போ நதி இலக்கண கொண்டு 28 நம்பர் 28. சரியா? ஓகே சார். ரைட். அதே மாதிரி அடுத்து நான் குறிக்க போறது என்னன்னு சொல்லி கேட்டா, காஸ்பியன் கடல்ல வந்து விழுது கெத்தா ஒரு நதி. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே சூர்யான்ற மாட்டான் படத்துல கூட ஒரு பாட்டு கிடக்கு. என்ன பாட்டு ஏன் நான் இப்படி இதெல்லாம் காட்சி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒன்று காட்டியது மறக்க கூடாது. இந்த கால் முளைத்த பூ என்ற ஒரு சோங்கருக்கு தெரியுமே இந்த மாட்டான் படத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க? ரெண்டு சூர்யா உண்டா நடிச்சு பின்ன ஒட்டி பிறந்த மாதிரி. ஓ சார். அந்த படத்துல ஒல்க நதி போலேன்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று வேறும் அந்த பாட்டு ஒன்றுல. கால் முளைத்த பூ என்ற பாட்டுல ஒல்கா நதி போலேன்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். அந்த ஒல்கா நதி எங்க பாயுதுன்னு கேட்டால் ரஷ்யாவுக்குள்ளால வந்து அப்படியே காஸ்பியன் கடல்ல வந்து விழுது இல்லையா. ரைட். அப்ப எங்கன்னு கேட்டா இதுதான் இப்ப நான் கீறிக்கொண்டிருக்கிற அந்த ஒல்கா நதி. சரிதானே? ஆக நீளமா போகக்கூடாது, கொஞ்சம் குறையுங்க ஒரு நீளத்தை. இது வந்து ஒல்கா நதி. Right. ஒல்கா நதி நம்பர் 19. ஒல்கா ரிவர். இது 7ஆம் ஆண்டுல 8ஆம் ஆண்டுல சின்னாக்கள் படிப்பீங்களா அடுத்தடுத்த வகுப்புகள்ல. இது ஆசியா படிக்க இந்த நதி படிப்போம். சார் லீனா நம்பர் நதி. விலங்குல நம்பர் நம்பர் 19. 19. ஓகே சார். அடுத்தது நாங்க ரெண்டாவது குறிக்க போறோம்னு சொல்லி கேட்டா இங்கால ஓஃப் நதி இதுக்குள்ளால அப்படியே வரும். இப்படியே குறித்து கொள்ளுங்க ஓஃப் நதின்னு சொல்லி. அது சவுண்ட் வந்து எஃப் சவுண்ட்ல வரும். பட் சாரி ஓ பி என்று வரணும். ஓப் நதியா. ரைட். ஓப் நதி என்றதான் அதோட உண்மையான ஸ்பெல்லிங். இந்த ரெண்டும் தான் அந்த நதியோட பேரு. ஓபி. ஓப். ஓப் ரிவர். ரைட். ரஷ்யால இருக்கு. ரெண்டாம் நம்பரா. அதே மாதிரி பக்கத்துல ஒரு நதி கிடக்கு இங்கால. இதை நான் சொல்லுவேன் ஜென்சி ரிவர்ன்னு சொல்லி. ஜென்சி நம்பர் 13. ஜென்சி நதிகள் எல்லாம் பொம்பளை பிள்ளை என்ற பேரா வச்சுக்கா. ரைட். பாவம் ஆம்பளை. ஏடா அப்படியே. ரைட். ஜென்சி ரிவர். இதெல்லாம் 8ஆம் ஆண்டுல படிக்க போற இடங்களா? 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல படிக்க போற இடங்கள்லாம் நாங்கள் இப்ப குறிச்சு விட்டுருக்கோம். அடுத்தது அடுத்த நாங்கள் குறிக்க போறது என்ன கேட்டா பிள்ளைகள் லீனா ரிவர். லீனா அதுவும் ரஷ்யாவில் ஒரு நீளமான நதிதான் லீனா. ரைட். நம்பர் 18. லீனா ரிவர்.
மாத்தள பிள்ளைகள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கள்? வனிதா, தனுஷா, வனிதா, நிஷானி, பவித்ரா, தனுஷா. ரெண்டரா வரலாம். பிரதீஷ் ராஜேஷ், காமர்ஸ். ஓகே, அப்ப நான் லீனா நதி வரைக்கும் பார்த்திருக்கேன். அடுத்தது வாங்கும்போது நாங்க 8ஆம் ஆண்டுல இருக்கிற அடுத்த பகுதியில் குறிக்கிறோம் இஞ்சால. ரைட். அமூர் ரிவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களாப்பா? அமூர்ன்னு சொல்லி அதுவும் எங்கன்னு கேட்டா ரஷ்யாவுல இருந்து அப்படியே சீனாவுக்குள்ள, அதாவது சீனாவுல இருந்து போய் ரஷ்யாவுக்குள்ள உள்ளது. அமூர் ரிவர் இங்க நம்பர் 15. அமூரா, ரைட். அடுத்தது நீங்க குறிப்பீங்களடா குவாங்கோ நதி. இந்த குவாங்கோ நதியில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான நகரம் என்னன்னு சொல்லி கேட்டால் பீஜிங் என்ற நகரம். இது வந்து சீனாவுடைய கேபிட்டல் சிட்டி, அதாவது சீனாவுடைய தலைநகரமா இருக்கு பீஜிங். இந்த நதியோட தான் இருக்கு குவாங்கோ நதி. இந்த குவாங்கோ நதியை தான் மஞ்சள் நதின்னு சொல்லி சொல்றாங்க. சீனாவினுடைய துயரம் சொல்லி அதோட புகழ் பெயர் என்ன? புகழ் பெயர்னு சொல்ற விட அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்து அதிக அளவிலான மக்களை கொலை செய்யும். சோ அதனால அது சீனாவின் துயரம். சின்ன வகுப்பிலே படிச்சிருப்பீங்க. குவாங்கோ நம்பர் 16. அடுத்தது வாங்க இங்க சிக்கியாங் என்ற ஒரு ரிவர் தந்திருக்கிறேன். ரைட், சிக்கியாங். ரைட், இதுல குறிச்சு கொள்ளுங்க நம்பர் 6. இதுவும் சீனாவில் சீனாவில் இருக்கிற நதிகள் ரெண்டு குறிச்சிருக்கோம். ஒன்று குவாங்கோ, ரெண்டாவது சிக்கியாங். ஜென்சி அப்படியான நதிகள் எல்லாம் சீனாட நினைக்கிறேன். அதை இந்த பேரை பார்த்துட்டு அதெல்லாம் ரஷ்யாண்டு. அடுத்தது அப்படி பங்களாதேஷுக்குள்ளால வந்து விழுகிற ஒரு நதி நான் சொல்லுவோம் பிரம்மபுத்திராண்டு. அதை எழுதி கொள்ளுங்க, பிரம்மபுத்திரா நம்பர் 17. ரைட். ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து அப்படியே வருது, வந்து பங்களாதேஷுக்குள்ளால வந்து விழுது வங்கக்கடல்ல. என்ன சொல்லுவோம்? பிரம்மபுத்திரா. அதே போல இங்க இருந்து இமயமலையில இருந்து அப்படியே வருது ஒரு நதி. அந்த நதியும் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த பிரம்மபுத்திராவோட சேர்ந்து விழுது. அதை சொல்றது கங்கை நதி என்று. ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய கழிமுகத்தை உருவாக்குது. அதை சொல்றது சுந்தர வனம் அல்லது சுந்தர் பான்ஸ் அண்ட் ஏல்காரம். ரைட். சோ முதலாவதா கீர்ன பங்களாதேஷுக்குள்ளால வந்தது நம்பர் 17. அதை சொல்றது ரெண்டு பிரம்மபுத்திரா ரிவர். கங்கை நதிக்கு நாங்கள் போடுற நம்பர் 14. இது கிளியரா எல்லாருக்குமே? சரி. அடுத்தது இந்தியாவில இவ்வளவு ஒரு பெண்ட் இருக்குது பிள்ளைகள். அந்த பெண்டோட குறித்து கொள்ளும் ஒரு குட்டியார் நதி ஒன்று குறிப்போம். குட்டியாண்டு எங்களை இலங்கையோட பிடிக்க பெருசுதான், பட் நாங்கள் இதுல குறிக்க குட்டியா இருக்கும். குறித்து கொள்ளும் நம்பர் 30 கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா. அந்த பெண்டை பார்த்து குறிக்கணுமா? சும்மா கொண்டே குறிக்கல.
அதே மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளால இந்தியாவுக்குள்ளால வந்து விழுகிற நதி ஒன்று இருக்குது. அதை நான் சொல்ல வேண்டும் கேட்டா இந்துஸ் ரிவர், அதாவது சிந்து நதி என்று தமிழ்ல சொல்லுவாங்க, இல்ல இந்து நதி என்று சொல்லலாம். இங்கிலீஷ்ல இந்துஸ் ரிவர் அல்லாடி ஹிந்துஸ் ரிவர். நம்பர் 8. இந்த லவுன் சரியா? ஓ சரி. அதே போல இதுல தரப்படாத நதிகள் ரெண்டு இருக்குது, அதை நான் தாரம் குறிச்சு கொள்ளணும். பாரசீக வளைகுடாக்குள்ள வந்து விழுது ரெண்டு நதிகள்னு கேட்டா, ஒன்று யூப்ரடிஸ், ரெண்டாவது தைக்ரீஸ். ஈராக் என்ற நாட்டில் இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான நதிகளை வச்சுக்கொண்டு மொசப்பத்தேமியா என்ற நாகரிகம் உருவாகியது. தேசப்படங்கள் சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். இதுல முதலாவது யூப்ரட்டிஸ், ரெண்டாவது மொசபதேமியா. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன், மேப்பிங் கிளாஸ் குரூப்ல. ரெண்டையும் குறிச்சு கொள்ளுவோம், ஆனா ஒன்றும் எழுத வேண்டாம். உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நான் டீடைல்ஸ். ரைட். யூப்ரட்டிஸ் அண்ட் தைக்ரீஸ். ஸ்பெல்லிங் நாங்கள் நாங்கள் எழுத்து கூட்டலாது. சார் அது யூபிரட். நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க ரெண்டு பக்கமும் நதியை கீறி விட்டீங்கன்னா சரி. அம்புக்குறி இல்லையா, நான் நாளை கீறி விட சும்மா ரெண்டு அம்புக்குறி காட்டிட்டேன். இந்த ரெண்டையும் கீறினாச்சு. சரியா? இங்க வாங்கோ. உலகத்துல மிக நீளமான நதியா நாங்கள் பார்க்கிற நைல் நதிக்கு வரோம். நைல் நதி எகிப்து நாட்டினுடைய கெய்ரோவுல வந்து விழுது, மத்திய அரை கடல்ல. அப்படியே வளைஞ்சு சுழிஞ்சு நெளிஞ்சு எல்லாம் ஓடி வந்து ரைட். இந்த நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், இங்க விக்டோரியா லேக்ல உற்பத்தி ஆகுது. சோ இதைத்தான் நான் சொல்லுவேன் என்று கேட்டால், நிறைய கிளை நதிகள் இருக்கும். நைல் நதி என்று போட்டுக்கொள்ளும். நம்பர் 4, நைல் ரிவர். அதே போல மடகஸ்காருக்கு மேற்கு பக்கத்துல ரைட் இந்தியால ஒரு நாடு கிடக்குது பாருங்க. இந்த நாட்டுல நாங்க ஒரு நதி ஒண்ணு குறிக்க போறோம். இது என்ன நதி என்று கேட்டால் சாம்பசி நதி. சிம்பாவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ரைமிங்கிலேயே சாம்பசி என்று குறிச்சுக்கொள்ளும். மொசாம்பிக் என்ற நாட்டில் ஓடுற நதிக்கு பேர் சாம்பசி நதி. இதுதான் மொசாம்பிக் என்ற நாடு. மொசாம்பிக்கும் மடகஸ்காருக்கும் இடையில பிரிக்கிற நீரிணைக்கு பேர் மொசாம்பிக் நீரிணை. ரைட். இது வந்து சாம்பசி நதி. நதியின் இலக்கம் 23. சொல்றாங்களா? சார் இதெல்லாம் கிரேட் 8 தேர்ட் டேர்ம் பேப்பர்ல கேட்பாங்களா சார்? இல்ல இல்ல. இப்ப அபிஷன் வந்து என்ன விஷயம்னு சொன்னா சிங்கம், இந்த மேப்பிங் கிளாஸ் நோக்கம் இப்ப 8ஆம் ஆண்டு தான் நீங்க படிக்க போறீங்கன்னா, இந்த மேப்பிங் கிளாஸ் வந்து நாங்க லாங் டேர்ம் ப்ராசஸுக்காண்டி தான் இதை படிக்கிறோம். அப்படின்னு கேட்டா ஒரு தூர நோக்கம்டா லாங் டேர்ம் சொல்லுமே. ஓகே சார். ஓஎல் வரைக்கும் உதவ போகும். 8ஆம் ஆண்டுக்கு மட்டுமான விஷயம் தான் வேணும்னு சொன்னா, எல்லா பிள்ளைகளும் இருக்கிற கிளாஸ்ல எனக்கு 8ஆம் ஆண்டு மட்டும் படிப்பிக்கிறது கஷ்டம். ஆமா இல்லையா? ஓகே சார். பார்க்க போனா 8ஆம் ஆண்டுல தனி ஆசியா மட்டும்தான் நான் படிக்கணும். அப்படி பார்க்க போனோம். அப்ப நாங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சு கொண்டதன் மூலமா நீங்க அடுத்த வருஷம் கிளாஸ் ஒன்றுக்கு புதுசா போய்க்கல டீச்சர் கேள்வியை கேட்க டப்புன்னு கூட சொல்லக்கூடிய மாதிரி சொன்னா போகணும்னு விரும்பணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ரைட். அதான் மேட்டர். கவனிச்சு கொள்ளும். அடுத்தது அதான் நான் சொல்லுவேன், இந்த கிளாஸ் யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றதான் முக்கியமான விஷயம். மெட்டாக்களுக்கு நான் என்ன செய்யறேன், யூடியூப்ல போட்டு விடுறேன். விரும்புறாங்க இருந்து பார்க்கலாம். Right. இருந்து இதுலயே என்னோட கேட்டுக்கிட்டு படிக்க போறாங்க தான் இந்த கிளாஸ் பெட்டரா இருக்கு சொல்ல வரது. பயன்படுத்த விரும்புறாங்களுக்கு அதாவது பெட்டர். மற்றாக டைம் இதுக்கு நான் இப்ப ஸ்கூல் எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் ஆறுதலா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிறகு இதை படிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு புவியியல் மாணவனா இருக்கிற ஆளுக்கு உலகத்துல நதிகள், மலைகள், மேட்டு நிலங்கள், பள்ளத்தாறு கட்டாயம் தெரியும். அதுதான் அங்க இருக்கிற மேட்டர். ஓமா இல்லையா? ஓம் சார். ரைட். அடுத்தது வாங்க இங்க
ஒரேஞ்ச் நதின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. தென் ஆப்பிரிக்காவில கொண்டு வந்து குறிப்பீங்க இதுல ஒரேஞ்ச் ரிவர். நம்பர் 22. அதே போல மேல ஒரு நதி இருக்கு வாங்க இங்க. இதை சொல்றது கொங்கோ ரிவர்ன்னு சொல்லி. கொங்கோ, ரைட். கொங்கோன்ற நாடு, ரெண்டு நாடு இருக்குது கொங்கோன்ற பேர்ல. ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ, டொமினிக்கன் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோன்னு சொல்லி ரெண்டு நாடுகள் இருக்கு. அப்ப அந்த நாடுகளுக்குள்ள இதுல நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் படிக்கிறோம். நதி உண்டு, அதுக்கு பேரும் கொங்கோ தான். ரைட். கொங்கோ ரிவர். நம்பர் 7. அடுத்தது பிள்ளைகள், இந்த வளைகுடாவுக்குள்ள கினி வளைகுடாவுக்குள்ள, இந்த வளைகுடாவை சொல்றது ஆப்பிரிக்காண்ட கினியன்னு சொல்லி, இந்த கினி வளைகுடாவுக்குள்ள நாங்க இவ்விடத்து ஒரு நதி குறிக்கிறோம். என்ன நதி என்று கேட்டா நைகர் என்ற நதியை குறிக்கிறோம். நைகர் என்ற ரிவர். சரிதானே? நைகர் ரிவர். நம்பர் 3, ரைட், நைகர். உலகத்துல எத்தனையோ ஆயிரம் நதிகள் இருக்கு பிள்ளை. நான் குறிக்கிறது வரும் 100ல 5 விதமான நதி மட்டும். 5 விடவும் குறைவு. அண்ட் ஃபைனல், ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு வாங்கோ. இங்க நீங்க குறிப்பீங்க மரே டார்லிங் என்ற ஒரு நதிய. மரே டார்லிங் என்றதும் ஒரு கிளை நதி. ரெண்டு நதிகள் சேர்ந்தது. ஒன்று முரே, ரெண்டாவது டார்லிங். ரெண்டு நதிகளும் சேர்ந்துதான் அந்த பேர் உருவாகிக்குது. ஸோ முரே என்றது உண்டு, டார்லிங் என்றது இன்னும் உண்டு. ஸோ முரே டார்லிங் தான் இங்கிலீஷ்ல இருக்கும், MURRY என்று இருக்கும். தமிழ்ல நாங்கள் மரே டார்லிங் எழுதியிருப்போம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. நம்பர் 9. சார் அமேசான் ரிவர் எங்கிட்ட சார்? குறிக்கலையா நீங்க? இல்ல சார், கொஞ்சம் கட் ஆயிட்டு. அமேசான் ரிவர் இங்க தென் அமெரிக்காவுல பிரேசில் நாட்டுல குறிச்சினாங்க. இதுதான். ஓகே சார். ஓகே. எல்லா நதியும் குறிச்சு முடிச்சமா? ஃபுல் இலக்கம் வந்திருக்குமா பாருங்க. மிஸ் பண்ணிருக்க வாண்டு வெளியே. Sir, Kaveri River. காவேரி காவேரி அது இந்தியாவுல நடக்குது. காவேரி அது தமிழ்நாட்டுல நாங்க சின்னதா இலங்கைக்கு நேரே ஜால நீங்க எப்படி குறிக்கலாம். தமிழ்நாட்டுல கிடக்குது. ரைட். புட்டுக்கு மண் சுமந்த பெருமான் கேள்விப்பட்டிருப்பீங்களானே? ஓம் சார். சிவபெருமான் வந்து புட்டு வாங்குறதுக்காண்டி அடி வாங்கின கதை கேள்விப்பட்டிருக்கு. ஸோ இதான் அந்த சம்பவம் நடந்த நதி. ஸோ காவேரி சின்ன நாடோடு போட்டு குறிக்கொள்ளலாம். காஷ்மீர் ஒரு பாட்டிக்காண்டி போய் மண் சுமந்து காவேரி நதிக்கு அணை கட்டினவர். ஓகே. அந்த சோழ அரசன் பேரை மறந்து போன பேர். சின்ன வகுப்புல படிச்சது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல. ஓகே. வேற ஏதாவது?